நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி, சிறப்பு, உற்சாகமா இருக்கிறேன். இந்த மகிழ்ச்சியோடவே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த காதல் ஜோடி அப்படின்னா நீங்க யாரை சொல்வீங்க? காதல் ஜோடி அப்படின்னா தெரியல, அப்படி யாரும் எனக்கு தோணல. உங்களுக்கு தோணலையா? இதே கேள்வியை ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா ஒரு பேட்டி மாதிரி சாலை ஓரத்துல இருந்து ஒரு வயதான தாத்தா கிட்ட போய் கேட்கிறான். அந்த பையன் போய் கேட்குறப்போ அந்த தாத்தா பார்த்துட்டு, சிறந்த காதல் ஜோடி இந்த உலகத்துல அப்படின்னா அவர் கார்ல இருந்து எடுத்து ஒரு 2 செருப்பு எடுத்து, இந்த செருப்புகள் தான்ப்பா சிறந்த காதல் ஜோடி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு தூக்கி போட்டுருவோம். உடனே அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. என்னடா இது, இப்படி ஒரு பதில் சொல்றாரு, என்ன இந்த கேவலமான ஒரு பதில் சொல்றீங்க, சிறந்த காதல் ஜோடின்னு ஒண்ணுவே ஷாஜகான் மும்தாஜ் அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்வீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்றீங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, அப்பா நீ சொன்ன ஷாஜகான் மும்தாஜ் கூட மும்தாஜை விட்டு ஒரு நாளாவது பிரிஞ்சிருப்பாரு, அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது பிரிஞ்சிருப்பாரு. ஆனா இந்த செருப்பு ஜோடி பார்த்தனா வாழ்க்கையில நம்ம கிட்ட வரும்போதே ஜோடியா தான் வரும். அதே மாதிரி ஒண்ணு விட்டுட்டு ஒண்ணு பிரிஞ்சு இருக்கவே இருக்காது. அப்படி சப்போஸ் ஒரு ஜோடியோடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு ஜோடி வாழ்க்கையும் முடிந்து விடும். ஸோ எங்க போனாலும் இவங்க 2 பேரும் ஒன்னாதான் வருவாங்க, ஒன்னாதான் போவாங்க அப்படின்னு இருக்கப்போ இந்த உலகத்திலேயே சிறந்த காதல் ஜோடி இவங்க தானே அப்படின்னு சொல்றாரு. சிந்திக்கக்கூடிய ஒன்று இல்லையா? என்னதான் செருப்புகளின் வழியாக அந்த காதல் ஜோடின்னு அவர் சொன்னாலும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கிறோம் ஒரு கணவன் மனைவியாக, இதே போல் அந்த செருப்புகளுடைய ஜோடி போல நாம் இருக்கிறோமா அப்படின்றதுதான் சிந்திக்கணும். கண்டிப்பாக இணை பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்வோம். இந்த கதை சின்னையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம், இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம், அன்பால் பற்றி எரிந்திடும், அரவணைக்க துடித்திடும், தன்னை வழங்க விரைந்திடும், தரணி முழுதும் நிறைந்திடும் இருதயம் தூய இருதயம், இயேசுவின் தூய இருதயம். நீக்கி உயர்வை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம், தனிமை நீக்கி உறவை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம், இருதயம் தூய இருதயம், குறைவை நீக்கி நிறைவை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம், துயரம் நீக்கி மகிழ்வை அளிக்கும் இயேசுவின் திரு இருதயம், மகிமை நிறைந்த இருதயம், ஆட்சி மிக்க இருதயம், இடைவிடாது அன்பு செய்யும் இயேசுவின் திரு இருதயம். சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டும் ஒரு சிறப்பான நாள் நாம் இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கும். இந்த தளம் நமக்கு என்ன ஒரு சிறப்பான சிந்தனையை சிந்திக்க வைக்க போகிறது. இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே நிறைய முடிவுகள் என்ன பண்றோம், எடுக்கிறோம். உங்க லைஃப்ல இது வரைக்கும் எத்தனை முடிவுகள் எடுத்திருப்பீங்க? அதெல்லாம் கணக்குல எல்லாம் சொல்லவே முடியாதுப்பா. எல்லாமே லிமிட்லெஸ். அதாவது இவ்வளவுதான் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. சின்ன காரியத்துக்குலாம் ஒரு டிசிஷன் எடுப்போம். ஓகே, அந்த கவுண்ட்லெஸ் டைம் என்ன பண்ணுவோம், டிசிஷன் எடுத்துருவோம். எண்ண முடியாத அளவுக்கு எடுத்த இந்த முடிவுகளை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த முடிவுகள் எல்லாம் செயலாக மாற்றி இருக்கிறோமா, செஞ்சு முடிச்சிருக்கிறோமா
அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டோம்னா செஞ்சு முடிச்ச விஷயங்களை எண்ணி ஈஸியா என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். அதெல்லாம் கவுண்ட்லெஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. எண்ணற்ற முடிவுகள் என்ன பண்றோம், எடுக்கிறோம். ஆனா எண்ணிக்கையிலான செயல்பாடுகளை தான், அந்த முடிவுகளை தான் என்ன பண்ணிருக்கோம், செயலாக்கி காட்டி இருக்கிறோம். மற்றதெல்லாம் காத்துல பறக்க விட்டுருவோம். சோ அப்ப நான் முடிவுகளை எடுக்கிறோம், ஆனா அந்த முடிவுல நம்மளால உறுதியா என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது. ஏன் அதற்கான காரணங்கள் தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அப்ப அதுல முதல் விஷயம், நான் சில முடிவுகள் எடுக்கிறேன், ஆனா என்னால அந்த முடிவுகளை நிலைத்து நிற்க முடியல. திரும்ப நான் பழைய வாழ்க்கைக்கோ இல்ல அந்த முடிவுகளை விட்டோ, அந்த முடிவுகள் எடுத்தங்கிறதே மறந்தோ என்ன பண்ணியிருந்தேன், லைஃப் எனக்கு போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான காரணங்கள் முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய கிளாரிட்டி, லேக் ஆஃப் கிளாரிட்டி, என்ன வேணும்னு எனக்கு என்ன பண்றது ஃபர்ஸ்ட் தெரியறது கிடையாது. எனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சாதான் அதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன வேணும்னு தெரியல அப்படின்றப்போ நம்மளால எப்படி ஒரு டிசிஷன் எடுக்க முடியும்? கேள்வி கேட்கணும், என்ன வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா முடிவு எடுக்கின்ற பொழுது ஏதோ ஒரு சில முடிவு, ஓகே நான் நாளையில இருந்து ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு, ஓகேயா, அப்ப ஏன் அந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், கேட்கணும். கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில், என்னை 2 பேரும் நான் குண்டா இருக்கிறேன் என்ன பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, இல்ல நான் ரொம்ப ஒல்லியா நோஞ்சா மாதிரி இருக்கேன்னு என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இதுதான் எனக்கான பதில் கிடைக்கும். சோ இதுதான் வந்து உங்களுடைய தெளிவான பதிலா அப்படின்னு கேட்டா, நான் அதன் வாயிலாக தொடர்ச்சியாக நான் இதை 1 நாள் 2 நாள் இல்ல, ஏன்டா அவங்க கேட்டாங்க, நான் கேட்டவனுக்கு திரும்ப முன்னாடி நான் என்ன ஃபிட்டா நான் என்ன பண்றேன், மாத்தி காட்ட போறேன். அந்த ஃபிட்னஸ் நான் என்னைக்கே லைஃப்ல இருந்து என்ன பண்ண மாட்டேன், விட்டுற மாட்டேன். இப்படின்னு தொடர்ச்சியான பதில்கள் எனக்கு கிடைச்சிச்சுன்னா எனக்கு கிளாரிட்டி தெளிவா இருக்கு. என்னை உசுப்பேத்து விட்டாங்க, நான் போறேன். என்னை சேர்த்து விட்டாங்க, நான் ஒரு வாரம் போறேன், மறுபடியும் திரும்பி வந்துடுவேன். சோ அப்ப இந்த மாதிரியான கிளாரிட்டி, தெளிவு இல்லாமல் நான் எடுக்கக்கூடிய முடிவுகளாலதான் என்னால அந்த முடிவுகள் என்ன பண்ண முடியவில்லை, நிலைச்சு நிற்க முடிவதில்லை. எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும் கேட்டா எனக்கு தெரியாது. எல்லாம் நான் வசதி ஆகணும், செட்டில் ஆகணும், ஓகே செட்டில் ஆகணும், எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தைகள். நான் லைஃப்ல செட்டில் ஆயிடணும், அதெல்லாம் ஓகே. செட்டில்னு ஒரு விஷயம் லைஃப்ல கிடையவே இல்ல. நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறப்போ ஓகே எனக்கு கூட ஒரு 5,000 ரூபாய் கிடைச்சா லைஃப்ல எல்லா பிரச்சனையும் போதும் அப்படின்னு தோணும். 15,000 இல்ல 20,000 ரூபாய் கிடைச்சாலும் அதுக்கப்புறம் உடனே இன்னொரு 5,000 ரூபாய் நல்லா இருக்கும், இன்னொரு 10,000 ரூபாய் நல்லா இருக்கும். ஸோ செட்டில்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், செட்டில் ஆகணும்னு விருப்பப்படுறோம். என்ன செட்டில் ஆக விருப்பப்படுறோம் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டோம் அப்படின்னா யாருக்கும் அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. சோ என்னிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் என்னென்ன சொல்லுங்க அப்படின்னா, நான் கோவப்பட மாட்டேன் அதெல்லாம் சொல்லுவோம். எந்தெந்த விஷயத்துல கோவப்பட மாட்டீங்க அப்படின்னு டீட்டெயிலா அடுத்த கேள்வி போட்டா நமக்கு பதில் சொல்ல தெரியாது. லேக் ஆஃப் கிளாரிட்டி. சோ அப்போ வந்து தெளிவு இல்லாதப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மால் நிலையாக நிற்க முடியாது. நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நம்மளால் நிலையாக இருக்க முடியல அப்படின்னா அதுக்கான காரணங்கள் நிறையவே இருக்கு. இன்னும் தொடர்ந்தும் பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்களை தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் 33 எடுக்கப்பட்டுள்ளது. அந்த திருப்பாடலை ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவருக்கு நாம் எவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அர்த்தத்தை தாவீது அரசர் இந்த திருப்பாடல் வழியாக நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்று இஸ்ராயல் மக்கள் தங்கள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துயரத்திலும் ஆண்டவரை தயவாக தேடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி மட்டும் செலுத்த அவர்கள் துணை புரிந்தார்கள் என்ற அர்த்தத்தில் தாவீது அரசர் இந்த திருப்பாடலை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது உடன்படிக்கை பேழை சமயத்திலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும்,
என்ற விதத்தில் இவர் எழுதியிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலை 3 அர்த்தத்தில் நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை வழி நடத்தியிருக்கிறார், ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், ஆண்டவர் காப்பாற்றி வருகிறார் என்று 3 அர்த்தத்தில் தாவீது அரசர் இது அழகாக இந்த திருப்பாடலை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். முதல் பகுதி, ஆண்டவரின் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்வது. இந்த வார்த்தை தான் நமது வாழ்வில் பல குழப்பங்களை ஏற்படுத்தி தருகிறது. ஏனென்றால் நம்ம இந்த வார்த்தையால் பலரை நாம் காயப்படுத்துகிறோம், இந்த வார்த்தையால் பலரை நாம் ஏமாற்றுகிறோம். ஆனால் ஆண்டவர் அன்று கொடுத்த அந்த உடன்படிக்கையின் பேழையின் மூலம் அவர் இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையின் நம்பிக்கையின் வார்த்தை ஹெசட், நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை என் மகனாக மகளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த வாக்குறுதியை தந்த இறைவன் இன்றளவும் இந்த நொடி வரையும் அவர் அது காத்து வருகிறார். ஆனால் அந்த வார்த்தை தந்த இறைவன், வார்த்தையாக வந்த இறைவன், அந்த வார்த்தையை வைத்து நாம் எவ்வாறு மற்றவர்களை காயப்படுத்துகிறோம், எவ்வாறு மற்றவர்களை ஏமாத்துகிறோம், எவ்வாறு மற்றவர்களை கேலி செய்கிறோம், எவ்வாறு மற்றவர்களை துன்பப்படுத்துகிறோம். பிரியமானவர்களை சிந்திப்போம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக அமையும். ஆனால் நாம் அந்த வார்த்தையால் மற்றவர்களை காயப்படுத்துகிறோம். இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் ஆனால் இந்த வார்த்தை கொடுத்த இறைவன் வாழ்வையும் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வாழ்வு தந்த இறைவனை நாம் ஒருபோதும் காணாமல் நம் சுயநலத்தில் வாழ்கிறோம். ஆண்டவர் தாமே அவருடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்ட மனிதனை மறந்து அவனை ஒரு பொருளாக பயன்படுத்தி, அவனை ஒரு கொச்சை வார்த்தையால் கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி, நிந்தைப்படுத்தி அவனை கேவலப்படுத்துகிறோம். ஆனால் உண்மையாக யாரை அவமானப்படுத்துகிறோம், யாரை கஷ்டப்படுத்துகிறோம், யாரை ஏமாற்றுகிறோம்? வார்த்தையால் நம்மை படைத்த இறைவனை தாம் ஏமாற்றுகிறோம். அது மனிதன் அல்ல. கடவுளின் உருவிலும் சாயலும் படைக்கப்பட்ட மனிதன் அது கடவுளையே கொச்சைப்படுத்துவதாக, கடவுளையே அவமானப்படுத்துவதாக, கடவுளை ஏமாற்றப்படுத்துவதாக இந்த ஆழமான கருத்தினை தாவீது அரசர் முதல் படியில் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறார். இரண்டாவது படியாக பார்த்தோம் என்றால் தாவீது அரசர் நம்மிடம் கூறுகிறார், காப்பாற்றுகிறார். அதாவது காத்திருத்தல், ஆண்டவருக்காக காத்து கொண்டே இருக்கணும். காத்திருத்தல் என்பது எல்லா பணியும் செய்து நம் ஓய்வு எடுப்பதல்ல, அல்லது அவர்களை பார்த்து கொள்வார்கள், இவர்களை பார்த்து கொள்வார்கள் என்று காத்திருப்பது உண்மையான காத்திருத்தல் அல்ல. மாறாக ஆண்டவரை சிக்கென்று பிடித்து கொண்டு, ஆண்டவரை இது உம்மது மகிமைக்காக செய்கிறேன், எனது பேருக்காகல, என்னுடைய புகழுக்காகல, ஆண்டவரை இது உமக்காக செய்கிறேன் என்று ஆண்டவருடைய மகிமைக்காக காத்து கொண்டிருந்து, ஆண்டவருடைய அருளுக்காக காத்து கொண்டிருந்து நாம் செய்யும் பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நாம் உண்மையில் உணர்வோம். பிரியமானவர்களை, நாம் செய்கின்ற பணி யாருக்காக செய்கிறோம்? நமக்காகவா, நமது பெருமைக்காகவா, அல்லது ஆண்டவருடைய மாட்சிக்காக, மகிமைக்காகவா? சிந்திப்போம். மூன்றாவது பகுதியாக ஆண்டவர் கூறுகிறார் பாதுகாப்பு. பாதுகாப்பு நம்மிடமிருந்து பிறருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டியது. ஆனால் நம்மிடமிருந்து பிறருக்கு அவமானத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக நாம் மாறுகிறோம். ஒரு மிருகங்களாக மாறிவிடுகிறோம். பிரியமானவர்களை, ஆண்டவர் தொடக்க நூலில் வாசித்தோம் என்றால் மனிதனை படைக்கும் பொழுது ஆதாமிடம் ஒரு குறையை காண்கிறார். அது என்னவென்றால் மனிதனுக்கு இணையாக இனி ஒரு மனிதன் தான். ஆண்டவர் மிருகத்தை கொடுத்து மிருகத்தை வைத்து சந்தோஷமாக இருப்பான் என்று நினைத்தார். ஆனால் மனிதனுக்கு மிருகத்தின் மீது ஆசை அல்ல, மாறாக ஒரு மனிதன் மீதுதான் ஆசை. ஆனால் நாம் அந்த மனிதனை பாதுகாப்பாக பயன்படுத்துகிறோமா, அல்லது அவர்களை அந்த மிருகத்தனத்திலிருந்து, மிருகத்தை கூப்பிடுவது போல அந்த மனிதனையும் நாம் கூப்பிட்டு அவனை அவமானப்படுத்துகிறோமா? சிந்திப்போம், ஜெபிப்போமா. எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே,
ஆண்டவரே, நீர்தாமே உமது வார்த்தையால் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, பல சமயத்தில் அந்த வார்த்தையால் நாங்கள் பிறரை கஷ்டப்படுத்தி இருக்கிறோம், ஏமாற்றி இருக்கிறோம், அவமானப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தை கொடுத்தவர் நீர். எங்களையும் பாதுகாத்து வருகிறீர். ஆனால் நாங்கள் பிறரை பாதுகாக்காமல் நாங்கள் சுயநலமாக மாறிவிடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்வதும் நடப்பதும் இயங்குவதும் உமது மகிமைக்காக, ஆனால் நாங்கள் எங்களது பெருமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இவ்வேளையிலே தாவீதோடு இணைந்து எங்களையும் மன்னித்து உமது கருவிகளாக எங்களை மாற்றும். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வாழ்வில் நாம் எடுக்கக்கூடிய சில முடிவுகளில் நம்மால் நிலையாக நிலைத்து நிற்க முடியவில்லை. அதற்கான காரணங்கள் என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன சொல்றேன்? அதிகமான சாய்ஸஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்படுறதால நம்மளுடைய முடிவுகளை வந்து நான் எடுக்கிறோம் அப்படின்னா அதுல நம்ம ஸ்டாண்டர்டா இருக்க முடியல. ரீசன் அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். நம்ம ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும், அது சரியான ஆன்சர் ஒண்ணுதான் இருக்கும் இல்லையா? ஆனா நம்மளுக்கு ஆப்ஷன் மொத்தம் ஒரு 4-5 இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய கவனத்தை சிதற விட்டுரும். ஓகே, நம்மளுக்கு 4-5 ஆப்ஷன் இருக்கு, அப்ப நம்ம ஏதாவது ஒரு பதில தானே தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்ட்டு. இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம முடிவு எடுக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நான் எந்த ஆப்ஷனையும் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்காது. இதனாலே நம்மளுடைய டிசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்க முடியாது. அப்போ அந்த ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணணும்? குறைக்க கற்றுக்கொள்ள வேணும். இந்த ஆப்ஷன்ஸ் மத்தவங்க நமக்கு கொடுக்குற கிடையாது, நமக்கு நாமளே எடுத்துக்கொள்ளும். எனக்கு ஒரு முடிவை எடுக்க வேண்டும், நான் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும், நான் வாழ்வில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற டிசிஷன் இருக்கிறப்போ அது இன்னைக்கு பார்த்துக்கலாமா, நாளைக்கு பார்த்துக்கலாமா, எனக்கு இது இல்லைன்னா இது அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு இருக்கிறது தப்பு கிடையாது. எப்பவுமே ஒரு 2வது ஆப்ஷன் பேக்கப் இருக்கிறது நல்லதுதான். ஆனா ஆப்ஷன் சி டி இ எஃப் இசட் வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா என்னால கடைசி வரைக்கும் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. என்னால் முடிவுகளை எடுக்க முடியாது, எடுத்த முடிவுகளை நிலையாக இருக்க முடியாது. நான் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணி போறேன், திடீர்னு கஷ்டமா இருக்குது, ஓகே அதான் ஆப்ஷன் பி இருக்குல்ல, ஓகே போ ஆப்ஷன் பி எடுத்துட்டு போறேன், அதுல ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கு, ஆனா ஆப்ஷன் சி இருக்குல்ல, போ கடைசி வரைக்கும் நம்மளால் எடுத்த முடிவுகளை செயல்படுத்தி காட்ட முடியவே முடியாது. என் வாழ்க்கையில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டா என் சாய்ஸஸ் என்ன பண்ணணும்? குறைத்துக் கொள்ள வேண்டும். டூ ஆர் டை சிச்சுவேஷன் லைஃப்ல நம்ம லைஃப்ல எல்லாருமே அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் கண்டிப்பா ஏதோ ஒரு சில சூழல்ல என்ன பண்ணிருப்போம், ஃபேஸ் பண்ணிருப்போம். ஒருவேளை வீடு என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம எத்தனையோ ஆண்டுகள் இருந்த வீட்டை திடீர்னு காலி பண்ண சொல்லிருப்பாங்க, இன்னொரு வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லிருப்பாங்க, வாடகைக்கு வீடு கிடைச்சிருக்காது, ஓகே இருக்கக்கூடிய காசெல்லாம் போட்டு ஒரு சொந்த வீடு வாங்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் என்ன பண்ணிருப்போம் வந்துருப்போம். அந்த டூ ஆர் டை சிச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம், சொந்த வீடை வாங்கிருப்போம். ஆனா அதற்கு பதிலாக இன்னும் 2-3 இடத்துல வாடகைக்கு எனக்கு வீடு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்ப நம்ம அந்த வீட்டை வாங்கிருப்போம்னு கேட்டா நிச்சயம், ஏன்னா எனக்கு அங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஓகே எதுக்கு சொந்த வீடு வாங்கிட்டு போயிடுவோம். சோ இது போலதான் வாழ்க்கையில் பல நேரங்கள்ல நாம என்ன வேணுமோ அப்படிங்கிற தெளிவும் இல்லாம அதை பெற்றுக்கொள்வதற்கு பல வாய்ப்புகள் எல்லாம் வச்சிருக்கிறப்போ நம்மால் எடுத்த முடிவுகளில் நிலையாக நிற்க முடியாது. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து சிந்திக்கலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஏப்ரல் 7 புனித யோவான் பேப்டிஸ்ட் தெலசால். பிரான்ஸ் நாட்டிலுள்ள ரீம்ஸ் நகரில் வாழ்ந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி 1651ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் நாள் பிறந்தார் யோவான் பேப்டிஸ்ட் தெலசால். பெற்றோரின் வழிகாட்டுதலின்படி இறைபக்தியோடு வளர்ந்த யோவான் பேப்டிஸ்ட் தெலசால் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1678ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் நாள் குருவானார். இறையியலில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்கள் இறைபக்தியில் வளர்வதற்கு காரணமாக அமைந்தார். கிராமப்புற ஏழை குழந்தைகளுக்கும் கல்வி அறிவு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் கிபி 1681ஆம் ஆண்டு கல்விச்சாலை ஆரம்பித்து கல்விப் பணி செய்தார். சமூகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசமாய் கல்வி அளித்த யோவான் பேப்டிஸ்ட் தெலசால் கல்வி கற்பிக்கும் முறையில் புதிய நுணுக்கங்களை ஏற்படுத்தி கல்வியினை எளிமைப்படுத்தினார். கிறிஸ்துவ விழுமியங்களை மாணவர்களுக்கு பாடமாக கட்டமைத்து கற்றுக் கொடுத்த இவர் மாணவர்களை கற்கும் திறன் அடிப்படையில் வகைப்படுத்தி
அனைவரும் பாடங்களை புரிந்து கற்க வழிவகுத்தார். மாணவர்கள் தங்களது தாய்மொழி வழியே கற்பதற்கு முக்கியத்துவம் அளித்து அனைத்து மாணவர்களுடனும் அன்போடு இருந்த அருட்தந்தை யோவான் பேப்டிஸ்ட் தெலசால் கிபி 1719 விண்ணகமடைந்தார். சமூகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் சம கல்வியினை அளித்த அருட்தந்தை யோவான் பேப்டிஸ்ட் தெலசாலை திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் கிபி 1900 மே 24ஆம் நாள் புனிதராக உயர்த்த கிபி 1950 மே 15ஆம் நாள் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் கிறிஸ்துவ பள்ளிகளின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித யோவான் பேப்டிஸ்ட் தெலசால் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மை உருவாக்கிய ஆசிரிய பெருமக்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். ஜோ, நம்மளுடைய வாழ்க்கையில் பல முடிவுகளை எடுக்கிறோம். ஆனாலும் சில முடிவுகள் நம்ம ஸ்டாண்டர்டா இருக்க மாற்றோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு தான் இன்றைய நாள் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக அடுத்ததா என்ன அப்படின்னா, எனக்கு கல்லூரி படிக்கிறப்ப நடந்த ஒரு நிகழ்வு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாட்டர்டே சண்டே கிரிக்கெட் விளாட போவோம், அங்கே கிரவுண்டு விஓசி கிரவுண்டுக்கு. ஸோ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கையில ஒரு நாள் என்ன ஆகி போச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், எலியாஸ்னு ஒரு ஃப்ரெண்டு, இன்னொரு அருண் பிரபுன்னு நினைக்கிறேன், யாருன்னு டக்குன்னு 2 பேரும் என்ன ஒரு ரன் ஓடும் போது ஒருத்தரால இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா ரன் அவுட் ஆயிட்டாரு. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். டென்ஷன் ஆகி இனிமேல் உன்ட்ட நான் பேசினா என் பத்தி செருப்பாடி, உன்னை நம்பி ஓடினதுக்கு நான் பாருங்க ரன் அவுட் பண்ணிட்டேன். அந்த விளையாட்டு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருந்துச்சு. சீரியஸா போறப்போ ரன் அவுட், அது முக்கியமான கட்டம், அது முக்கியமான விக்கெட் வேற. ஸோ அவுட் ஆன உடனே ரொம்ப எமோஷன் ஆயிட்டாரு. இனிமேல் அவன்ட்டு பேசணும்னா செருப்பாடும் போது அப்புறம் பேசவே இல்லை அவரு. திரும்ப அப்புறம் 2-10-20 நாள் கழிச்சு ஹாஸ்டல்ல நாங்க உட்காந்து எல்லாம் ரூம்ல அரட்டை அடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ரூம்குள்ள என்ன பண்ணா, யதார்த்தமா பேசுற மாதிரி எப்பவும் போல என்ன பண்ணா, அந்த ஃப்ரெண்டு பேசிட்டான். கேட்டா என்ன பண்ணா, ரூம் விட்டு வெளியே போயிட்டான். என்னடா வெளியே போயிட்டான் அப்படின்னு பார்த்தா, வெளியே போய் செருப்பு எடுத்துட்டோம். நான் அவன்கிட்ட பேசினா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னல, அடிச்சுக்கோ அப்படின்னு செருப்பு. ஸோ என்னன்னா, நிகழ்வு எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த எமோஷனல் டெசிஷன்ஸ் சில நேரங்கள் கோபத்தில் எடுக்கின்ற பொழுது, சில மகிழ்ச்சியில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், அதான் சொல்லுவாங்க, அதிகபட்ச மகிழ்ச்சியில் இருக்கும் போதும் சரி, அதிகபட்ச சோகத்தில் இருக்கும் போதும் சரி, எந்த முடிவுகளையும் என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. ஏன்னா சரியான முடிவுகளாக இருக்காது. ஏன்னா ஒரு எமோஷனலாக நாம் உணர்ச்சி ரீதியிலான கிளர்ச்சி அடைந்த நிலையில இருப்போம். அப்போ நம்முடைய முடிவுகள் சாத்தியக்கூறுகள் என்ன செய்வதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு, இதை நம்ம மைண்ட் என்ன பண்ணாது, தன்னிலை மறந்து சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை வெளியே யோசிக்காது. சோ அப்ப இந்த மாதிரியான சூழலில் இருக்கின்ற பொழுது நாம் முடிவு எடுத்தோம் அப்படின்னா, அந்த முடிவில் நம்மால் நிலைத்து நிற்க முடியாது. வீட்டுல அப்பா அம்மாட்ட தான் சண்டை போட்டு போய் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன், ஏன்னா நானே பாத்துக்கிறேன், நான் இங்க சமைக்கலாம் வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் வீரப்பா சொல்லுவான். 2 வேளை திங்காம வேணா நம்மளால இருக்க முடியும், 3வது வேளைக்கு பசிக்குதுன்னு பேச ஆரம்பிச்சோம். சோ அந்த சின்ன சின்ன விஷயங்களுடைய பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் உணர்ச்சிகரமான நிலையில் இருக்கின்ற பொழுது முடிவுகளை எடுக்க கூடாது. அமைதியான நிலையில் இருக்கின்ற பொழுது முடிவுகள் எடுக்க வேண்டும். உணர்ச்சிகரமான நிலையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுத்தோம் அப்படின்னா, அந்த முடிவுகளை நம்மளால நிலையாக நிலைத்து நிற்க முடியும். எமோஷனல் இருக்கும் போது நம்ம அந்த டிசிஷன் எடுப்பது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்றத தெரிந்து கொண்டு இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். பிரச்சனை பிரச்சனை என்று பல பிரச்சனைகளால் ஓடிக்கொண்டே இருந்த ஒருவன் வீட்டில், தெருவில், ஊரில், வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை பிரச்சனை என்று ஓடிக்கொண்டிருந்த ஒருவன் முனிவரின் முன்பாக போய் அமைதியற்று நின்றான். பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான தூக்கம் வேண்டும் என்று நின்றான். அப்படி அவன் போய் நின்ற நேரம் மாலை நேரம். வந்தவனை உடனே வேலை சொல்லி அனுப்பி வைத்தார். ஒட்டக கூடாரத்திற்கு போ, அங்கே எத்தனை ஒட்டகங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்று பார்த்து கொண்டு வா. போனவன் பார்த்து விட்டு வந்தான். அங்கே 100 ஒட்டகங்கள் நின்று கொண்டிருந்தன என்றான். நல்லது நல்லது, இதோ உனது படுக்கை, எடுத்துக்கொண்டு போ. அந்த 100 ஒட்டகங்களும் தரையில் படுத்து தூங்கிய பிறகு நீ தூங்கப்போ. அங்கிருக்கும் படுக்கை அறையில் படுத்து தூங்கி விட்டு வா. சரி ஐயா. தோட்டத்திற்கு போனவன் ஒட்டக கூடாரத்தில் நுழைந்தவன் அதிகாலையிலே வந்தான். ஒரு பொட்டு தூக்கமின்றி களைப்பான கண்களோடு, இரவு முழுவதும் தூங்கவே இல்லை ஐயா என்றான். என்ன ஆச்சு என்ற முனிவரிடம் அவன் விளக்கினான். ஐயா, நேற்றிரவில் சில ஒட்டகங்கள் தானாகவே படுத்து விட்டன தரையிலே.
சில ஒட்டகங்கள் நானாகவே மெனக்கெட்டு படுக்க வைத்தேன். ஆனால் அனைத்து ஒட்டகங்களையும் என்னால் படுக்க வைக்க முடியவில்லை. சிலது படுத்தால் சிலது எழுந்து கொள்கின்றன. அனைத்து ஒட்டகங்களையும் ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக படுக்க வைக்க முடியவில்லை. அதனால் நான் தூங்கவே போகவில்லை, தூங்கவும் முடியவில்லை. எல்லா ஒட்டகங்களும் தூங்கவும் இல்லை, நானும் தூங்கவும் இல்லை. இதை கேட்டவுடன் சிரித்தபடி முனிவர் சொன்னார், இதுதான் தம்பி வாழ்க்கை. வாழ்க்கையில் பிரச்சனைகளை முடித்து வைப்பது என்பது ஒட்டகங்களை படுக்க வைப்பது போன்றதுதான். அதுகளும் படுக்க போவதில்லை, நீயும் பிரச்சனைகளை முடித்து வைக்க போவதில்லை. ஆம், கதைகள் 1000 நட்பே. சில பிரச்சனைகள் தானாக முடிந்துவிடும், சிலவற்றை நாம் மெனக்கெட்டு முடித்து விடலாம். ஆனால் சில பிரச்சனைகள் முடிந்தால் வேறு சில பிரச்சனைகள் புதிதாக எழுந்து கொள்ளுகின்றனவே. என்ன செய்ய? அனைத்து பிரச்சனைகளும் முடிந்தால்தான் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் உலகில் ஒரு பயலும் நிம்மதியாக தூங்க முடியாது. எப்போது இந்த பிரச்சனைகள் முடியும் என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. தீர்க்க முடிந்தவற்றை தீர்த்துவிடு, மற்றதை காலத்தின் கைகளில் ஒப்படைத்து விடு, போய் ஓய்வெடுத்து விடு. ஆம், வாழ்வின் பிரச்சனைகள் 100 ஒட்டகங்கள் போன்றன. அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் படுக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒவ்வொரு ஒட்டகமும் படுப்பதற்கான காலம் உள்ளது. அதுபோல்தான் ஒரு பிரச்சனை தீர்வதற்கான காலமும் உள்ளது. வேறு வழி இல்லை. சில பிரச்சனைகளை காலத்தின் கரங்களில் ஒப்படைத்துவிட்டு வாழ்வை நிம்மதியாக அனுபவி. பிரச்சனைகள் செயல்களை நிறுத்துவதற்கான அறிகுறிகள் அல்ல, அவை சரியான திசைக்கான வழிகாட்டிகள். பாருங்கள் இந்த விந்தையை. மனிதருக்கு பிரச்சனை இல்லை என்றால் கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை. மிகவும் சவாலான சூழல்களை எதிர்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் மேன்மை நிலைக்கு உயருகிறீர்கள் என்றே அர்த்தம். என்ன செய்ய மாதா டிவி மனிதமே? நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் ஒத்தையடி பாதையில தான் சர்வசாதாரணமா அசால்ட்டா வருது. ஆனா இந்த பிரச்சனையை மட்டும் 8 வழிச்சாலையில சரமாரியா சர்ன்னு வருது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், வாழ்வில் நாம் எடுக்கக்கூடிய சில முடிவுகளில் நம்மால் உறுதியாக நிற்க முடிவதில்லை, அதற்கான காரணங்கள் என்னன்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? நம்ம ஒரு சில செயல்கள் செய்யறப்போ நம்மளுக்கு உடனே என்ன பண்ணுவோம், அடுத்த நொடி இல்ல அடுத்த நிமிடம் இல்ல அடுத்த நாளே எனக்கு வந்து இதோட ரிசல்ட் வந்து எனக்கு கிடைச்சிடணும், இதோட அவுட்புட் கிடைச்சிடணும் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம யோசிச்சேன்னா நம்மளுடைய முடிவுகள் என்ன ஆகும் அப்படின்னா மாத்திட்டே தான் இருப்போம். இப்ப நம்மளுக்கு அடுத்த நாள் அந்த ரிசல்ட் கிடைக்கல, அப்ப நம்ம உடனே என்ன பண்ணுவோம், நம்மளோட டிசிஷனை சரி ஓகே அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டிசிஷனுக்கு போவோம் இல்லையா? ஸோ அப்ப அந்த மாதிரி நம்ம செய்வது தவறு. கண்டிப்பா. இதை சொல்லும்போது நடிகர் ரஜினிகாந்த் வந்து ஒரு முறை ஒரு இன்டர்வியூலயோ இல்ல ஒரு ஸ்டேஜ்லயோ வந்து சொன்னாரு, என்ன அப்படின்னா முத எனக்கு முடி நரைக்க ஆரம்பிச்ச உடனே நான் வந்து கலர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி கலர் பண்றப்போ அது செட் ஆகல, திரும்ப அடுத்ததுன்னு போனேன். கடைசி பார்த்தா முடியெல்லாம் என்ன ஆயிடுச்சு, கொட்டிடுச்சு. அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது நமக்கு இந்த கலருக்கும் என்ன ஆகல, செட் ஆகல அப்படிங்கிற விஷயம். சில நேரங்கள் இது போலதான் உடனடியான இன்ஸ்டன்ட் முடிவுகளை நம்ம என்ன பண்றோம், எதிர்பார்க்கின்றோம். நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன், இந்த முடிவை நான் செயல்படுத்துறேன், உடனடியா எனக்கு என்ன பண்ணணும், ரிசல்ட் வேணும். அந்த ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அந்த முடிவு எனக்கு கிடைக்கணும். கிடைக்காத பட்சத்துல ஓகே இந்த முடிவு நான் எடுத்து செயல்பட்ட முடிவு வந்து என்ன வேலை செய்யல, அப்ப உடனே அடுத்த முடிவுக்கு மாறுது. அப்ப அதுவும் வேலை செய்யல, அப்ப அடுத்த முடிவுக்கு மாறுது. சில முடிவுகள் நாம் எடுத்து செயல்படுகின்ற பொழுது அதற்கான கால அளவு எடுக்கத்தான் செய்யும். அப்ப அந்த கால அளவை கொடுக்கின்ற பொழுதுதான் அது தரக்கூடிய மாற்றத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். சோ அப்ப நம்ம ப்ராசஸ்ல தான் கவனம் செலுத்தணுமே தவிர முடிவுகள் இறுதி ரிசல்ட் என்ன பண்ணக்கூடாது, கவனம் செலுத்தக்கூடாது. அதுல கவனம் செலுத்தினா எடுத்த முடிவுகள் நம்மால் நிலையாக நிற்க முடியாது. இன்னும் என்னென்ன இருக்கின்றது நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு ஒரு சின்ன பிரேக் போயிடலாம். நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, நம்முடைய வாழ்வில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகளில் நம்மால் நிலையாக நிற்க முடிவதில்லை, அதற்கான காரணங்கள் என்னென்ன, அடுத்தது என்ன சொல்லுங்க? இது நம்மளுடைய பல பேருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நடந்திருக்க ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதை அனுபவிச்சிருப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மள ஒரு உத்வேகப்படுத்தி ஒரு உற்சாகப்படுத்தி ஒரு செயலை வந்து பண்ண வைக்கிற மாதிரி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உத்வேகம் உற்சாகம் அந்த மோட்டிவேஷன் அப்படின்றது காணாம போயிருக்கும். உடனே நம்மளுடைய செயலுடைய அந்த அளவு என்ன ஆயிடும் அப்படின்னா அப்படியே டோட்டலா குறைஞ்சு போயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு நம்ம எடுத்த டிசிஷன் நம்ம எடுத்துப்போம், ஓகே இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிடலாம், நம்மளுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க சப்போர்ட்டுக்கு அப்படின்னு. அது இல்லாதப்போ ஓகே இப்போ யாருமே இல்லை, இந்த டிசிஷனை நம்ம மாற்றி வேற ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுற அந்த வாய்ப்பு நிறையவே இருக்கும்.
சோ அந்த மாதிரி நம்ம ஒரு நிலையை இருக்கக்கூடாது. கண்டிப்பா நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்முடைய உத்வேகத்தை மையப்படுத்தியதாக இருக்க கூடாது. ஏன்னா உத்வேகம் எல்லா நாளும் இருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் அதிகமா இருக்கும், ஒரு நாள் குறைவா இருக்கும். அதிகமான நாள் இருக்கின்ற பொழுது ரொம்ப உத்வேகத்தோட என்ன பண்ணுவோம், செயல்படுவோம். சில நேரங்கள் நம்முடைய மாதா தொலைக்காட்சியில சில நிகழ்ச்சிகள்லாம் எடுத்து பண்றப்போ ஏதாவது ஒரு விஷயம் சக்சஸ் பண்ணிடுவோம். உடனே இதே மாதிரி நம்ம 10 ப்ரோக்ராம் பண்ற போய் நான் போய் என்ன பண்ணுவோம், போய் தூக்கிட்டு நிற்போம். பெரிய ஃபாதரோ இல்ல அடைக்கலம் ஃபாதரோ சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்ப இதெல்லாம் ஓகே தான், ரெகுலரா உன்னால பண்ண முடியுமா, அதெல்லாம் பண்ணிடலாம், வச்சிடலாம், என்ன பண்ணுவோம், எல்லா முடிவுகளையும் சொல்லலாம். அப்புறம் செய்ய ஆரம்பிக்கும் போது தான் இங்க என்ன ஆகுனா டவுசர் கிளியும். அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா ஐயோ இது நம்மளால செய்ய முடியல, வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது அப்படின்ட்டு அதை ஃபீல் பண்ணுவோம். சோ அப்போ உத்வேகத்தோடு எடுக்கக்கூடிய முடிவுகள் உத்வேகம் இருக்கிற வரைக்கும் ஸ்பீடா செயல்படும். உத்வேகம் குறைய குறைய அந்த முடிவுகளுடைய செயல்பாடுகளும் குறைந்து விடும். இங்க என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற அந்த டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப தேவை. சோ தொடர்ச்சியாக என்னால் செயல்பட வேண்டும். அப்ப அதுக்கு உத்வேகம் மட்டும் எனக்கு போதுமானதாக இருக்காது. அப்ப நான் எடுத்த முடிவுகள் நிலையாக நிற்க வேண்டுமானால் நான் அந்த முடிவுகளை செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது தொடர்ச்சியான செயல்பாடு தான் என்னுடைய முடிவுகளில் நிலைத்திருக்க செய்யுமே தவிர உத்வேகம் ஒருபோதும் நான் எடுத்த முடிவுகளில் நிலையாக இருக்க விடாது. நாம் எடுக்கும் முடிவுகளில் இன்னும் எப்படி எப்படிலாம் நிலையாக இருக்க வேண்டும்ன்றதை தொடர்ந்து பேசலாமே. பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 14ஆம் செய்யுளை பார்க்கின்றோம். 2ஆம் கருத்தினை இன்று ஆய்ந்து பார்க்கவிருக்கிறோம். இழுக்கல் இயல்பிற்று இளமை, பழித்தவை சொல்லுதல் வற்றாகும் பேதைமை, யாண்டும் செருவொடு நிற்கும் சிறுமை, இம்மூன்றும் குறுகார் அறிவுடையார். இன்று பழித்தவை சொல்லுதல் வற்றாகும் பேதைமை. பொருள் என்ன? சான்றோர்கள், மேலோர்கள் இந்த சமூகத்திலே நன்றாக வாழ்ந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிறவர்கள், அவர்கள் சொல்லுகிற அந்த சொல்லை அப்படியே விட்டு விடுதல், அதை புறந்தள்ளுதல், அதை ஏற்றுக்கொள்ளாதிருத்தல் என்கிற அந்த பொருளிலும் இதை நாம் ஆய்ந்து பார்க்கலாம். இன்னொன்று, அவர்கள் பழித்த சொற்கள், பழித்தவை, இவையெல்லாம் செய்யக்கூடாது. ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. சான்றோர்கள் பழிக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்துதான் தன்னுடைய தாயை காப்பாற்ற வேண்டும் என்றில்லை. பசியாக இருக்கிற தாய்க்கு உணவு கொடுப்பது கூட சான்றோர் பழிக்கிற வழிமுறையினால் செய்துவிடக்கூடாது. அதற்கு அவங்க பசியாகவே இருக்கலாம் என்கிற வகையில் இங்கு சான்றோர்கள் சிந்திக்கிறார்களே, அந்த மாதிரியான அந்த சான்றோர் தன்மை உரைகளை, கருத்துக்களை அப்படியே செவி கொடாமை, கேளாமை, அதற்கு முதன்மை இடம் கொடுக்காமை, அதை புறந்தள்ளுகின்ற தன்மை, அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளா ஒரு நிலை என்று நாம் பார்க்கிறோம். ஆக இவை ஒரு பெரிய அறியாமை. அதான் அறியாமை தொடர்பாக வள்ளுவர் ஒரு விளக்கத்தை கொடுப்பார். பேதைமை என்பதொன்றுண்டு யாதெனின் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். பொருள் என்ன? ஏதம் என்றால் அது லாபமற்ற தன்மை, நட்டம், அதனால் பயனில்லை. பயனில்லா தன்மையை ஏற்றுக்கொண்டு ஊதியம் என்பது அது சமஸ்கிருதத்தில் சொல்ல வேண்டுமென்றால் லாபம், பயன், நன்மை, அதை விட்டு விடுதல். இதான் பேதைமை, இதான் அறியாமை. இன்றைக்கு நல்லவங்க சொல்ற அந்த செய்தியெல்லாம் விட்டுவிட்டு ஆனால் தீயவர்கள் சொல்லுகிற அந்த செய்திகளெல்லாம் ஏற்று வாழ்றாங்க, பின்பற்றி போறாங்க பாருங்க, அதுதான் அறியாமை. இன்றைக்கு இந்த உலகத்தில் பெருகி இருக்கிறது. ஆக திரிகடுகம் சுட்டுகிற இந்த வழிகளை ஏற்காமை என்பதும் அறியாமை. ஏற்றல் என்பது அறிவு. அந்த அறிவுத்தன்மைக்குள் இங்கு நுழைய வேண்டும். இயேசு அதனால் தான் பலமுறை சொல்வார், கேட்க செவிகளோர் கேட்கட்டும். எப்பா நான் சொல்லிட்டேன், கேட்கிறதும் கேட்காதும் ஓம் பாடு என்று அவர் சொல்வார். சான்றோர்கள் அதுதான் சொல்வார்கள். கழுதையே குளத்து வர கூட்டு போகலாம், தண்ணி குடிக்க வைக்க முடியாது. ஆனால் இங்கு மாந்தர்களாக இருக்கணும், கழுதைகளாக இருக்கக்கூடாது. பாரதியார் இவ்வாறு பதிவு செய்வார், 30 கோடி முகமுடையாள், முகம் ஒய்ம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள். ஆக
30 கோடி பேர் இருந்தாலுமே அங்கே சிந்தனை என்பது ஒன்றுதான், அறச்சிந்தனை. அத்தகைய சிந்தனைகளை இன்று எதிர்பார்க்க இயலவில்லை. ஏனென்றால் சான்றோர்கள் வழியில் நிற்க வேண்டும் என்பதை விடவும் கயவர்கள், கயமைத்தன்மை கொண்டவர்கள், மக்களை போலும் கயவர்கள், அப்படிப்பட்ட அந்த முகமூடி போடுகிறவர்கள் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து கொண்டு செல்கிறார்கள். மதவெறித்தனத்திலும் ஜாதி வெறித்தனத்திலும் இவையெல்லாம் மாற்றம் பெற வேண்டும். இன்று நாம் ஒரு சொல்லை ஆய்ந்து பார்க்கலாம். சொல்லுதல். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இந்த சொல்லுதல் என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க? டாக்கிங், சேயிங் அல்ல ஸ்பீக்கிங், இந்த மாதிரியான சொல் பயன்படுத்துகிறாங்க. இதையெல்லாம் நாம் பண்ணி தமிழ் பேசுகிறவர்கள் அருள் கூர்ந்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாறாக சொல்லுதல், பகர்தல், பேசுதல், உரைத்தல், கதைத்தல் என்கிற வகையில் வரலாம். செப்புதல், அது தமிழா? பாரதியார் அதை பயன்படுத்துகிறாரு. ஆனால் தெலுங்கு மக்களும் அதை பயன்படுத்துகிறாங்க. செப்பண்டி அப்படின்னா என்ன, சொல்லுங்க என்பதான ஒரு பொருளாக அது இருக்கிறது. ஆனால் செப்பு என்பது நல்ல ஒரு தமிழாகவும் அங்கே இருக்கிறது. போலோ அப்படின்னா அது இந்தியில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வரும். இங்கே சொல், அதை சொல்க என்றும் சொல்லலாம். கேள்விகள் கேட்கின்ற போது சொல்க என்று சொன்னால் மதிப்போடு சொல்வது போன்று இருக்கும். அது என்ன சொல் அப்படி சொல்ல வேண்டாம், அது என்ன சொல்லுக. அப்போது மற்றவங்களெல்லாம் பார்த்து நம்ம பேசும்போது சொல்லு என்று சொல்லாமல் சொல்லுங்க என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட அந்த மதிப்புத்தன்மையில் நம்முடைய சொல் அது தமிழ் தன்மையை அப்படியே மேன்மையுறச் செய்வதற்கு உதவ வேண்டும். அருமை. எனவே இந்த வகையில் இன்று நாம் அறியாமையில் இங்கு வீழ்ந்துவிடக்கூடாது. சான்றோர்கள் சொல்கிற அந்த செய்திகளை பழித்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இதில் உயிர்த்து எழ வேண்டும். நாம் அதை நினைவில் கொள்ள வேண்டும். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. நாம் எடுக்கும் முடிவுகளில் நிலையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சில செயல்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக என்ன செய்யும்? ஸோ அடுத்ததான் நாம எடுத்த முடிவுகளில் நிலையாக நிலைச்சு நிற்க முடியல. அதற்கான காரணமாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி குறித்த ஒரு பயம். அது வந்து ஒரு மேடை ஏறி நடனமாடி நான் ஏதாவது சொதப்பிட்டேன்னா என்னை எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணாது, மேடை ஏற விடாது. மேடை ஏறணும், நடனம் ஆடணுங்கிற ஒரு அந்த முடிவை என்னை எடுக்கவே விடாது. ஒருவேளை நான் மேடை ஏறி பேசுறப்ப நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுன்னா எனக்கு மறந்து பாதியில பேபன்னு நான் முழிச்சாலோ இல்ல பாடல் பாடுகின்ற பொழுது வரிகள் தெரியாம முழிச்சாலோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு மேடை ஏறி பாட்டு பாடணும், பேச்சு போட்டியில கலந்து கொண்டு நான் பேச வேண்டும் அப்படிங்கிற முடிவை எடுக்க விடாது. அப்படியே அந்த முடிவை நான் எடுத்தாலும் அந்த முடிவுல நிலையா என்ன பண்ண முடியாது. சோ அப்ப இந்த தோல்வி குறித்த பயம் நம்மிடம் இருக்கின்ற வரை நம்மால் வாழ்வில் எடுத்த முடிவுகளில் நிலையாக முடியாது. கண்டிப்பா அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். டிஜிட்டல் உலகில் இலவசம் என்று நாம் பெறுவது உண்மையிலே எதற்கான விலை? நீங்கள் சமூக ஊடகங்களில் அல்லது செயற்கை நுண்ணறிவு தளங்களில் பதிவேற்றம் செய்யும் உங்கள் படங்கள், உங்கள் பழக்க வழக்கங்கள், உங்கள் குரல், உங்கள் முகம், உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் யாருக்கு உரிமையானது? இத்தரவுகள் உங்களுக்கு தெரியாமல் சேகரிக்கப்படுகிறதா அல்லது எவராலோ திருடப்படுகிறதா? டேட்டா இஸ் த நியூ ஆயில் என்கிறார்கள். உங்கள் தரவுகளின் மதிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி மத்தேயு 26:14 முதல் 16 வரை. பன்னிருவருள் ஒருவரான யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருக்களிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். யூதாஸ் இஸ்காரியோத்து இயேசுவை பணம் பெற்றுக்கொண்டு காட்டி கொடுத்தான். ஆனால் நாம் பணம் பெறாமலே நம் தரவுகளை யாரோ ஒருவருக்கு சில நேரங்களில் இலவசமாகவே கொடுத்து விடுகிறோம். வேறு சில நேரங்களில் சில டிஜிட்டல் திருடர்கள் நம் தரவுகளை நம்மிடமிருந்து திருடி விடுகின்றனர். இது எப்படி சாத்தியம்? இணைய உலகில் எந்த பக்கம் திரும்பினாலும் டேட்டா திருட்டை பற்றிய பல விவாதங்கள் மற்றும் கட்டுரைகள் காண கிடைக்கின்றன. சமீபத்திலே கிப்லி ஸ்டைல் என்ற ஒரு வகையான ஸ்டைல் ட்ரெண்ட் ஆனது.
கிப்லி ஸ்டைல்னா அப்படி என்ன என்று நீங்கள் குழப்பத்தில் இருக்கக்கூடும். உங்களுக்காகவே இந்த விளக்கம். ChatGPT என்ற ஒரு AI தளம் அறிமுகப்படுத்திய இந்த அப்டேட்டில் உங்கள் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்தால் அது ஜப்பானிய கார்ட்டூனிஸ்டான ஹாயோ மியாசாக்கியின் பாணியில் அந்த புகைப்படத்தை கார்ட்டூனாக உருமாற்றி தருகிறது. இணைய உலகமே ஸ்தம்பித்து போகும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களிலே கோடிக்கணக்கில் இணையவாசிகள் தங்கள் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்து அதனை சமூக ஊடகங்களில் வழியாக நண்பர்களுக்கு பகிர்ந்தனர். இந்த கிப்லி ஸ்டைல் ட்ரெண்டான பிறகு, அதாவது அதிகமாக பகிரப்பட்ட பிறகு, சாம் ஆல்ட்மேன் என்பவர், அதாவது ஓப்பன் AI நிறுவனத்தினுடைய தலைவர், எப்பா கொஞ்சம் சில் பண்ணுங்க, எங்க ஊழியர்களை கொஞ்சம் தூங்க விடுங்க என்று பதிவிட்டிருந்தார். இந்த ட்ரெண்டிங் பலருக்கும் பிடித்திருந்தாலும் அது முன்வைக்கும் வலைத்தள ஆபத்துக்களை யாரும் எளிதாக கடந்து போக முடியாது. விலை கொடுத்து வினையை வாங்குகிறோம் என்பதை போல நாமே நம் புகைப்படங்களை ஓப்பன் AI நிறுவனத்திற்கு இலவசமாக டேட்டாவாக தரவாக கொடுத்து விடுகிறோம். இப்பெரும் தரவுகளே அந்நிறுவனத்தின் AI மாதிரிகளை பழக்குவதற்கான பயிற்றுவிப்பதற்கான மூலப்பொருளாகி விடுகின்றன. கிப்லி ஸ்டைல் எனும் வியாபார யுக்தி மூலமாக ஓப்பன் AI நிறுவனம் ஏராளமான தரவுகளை இலவசமாகவே பயனர்களிடமிருந்து மக்களிடமிருந்து பெற்றுள்ளது என்பதை நாம் எப்பொழுது அறிய போகிறோம்? நாம் தனிப்பட்ட தரவுகள் களவாடப்படுகின்றன என்பது ஒருபுறம் இருந்தாலும், ஸ்டுடியோ கிப்லி நிறுவனத்தின் தலைவர் ஜப்பானிய கார்ட்டூனிஸ்டான ஹாயோ மியாகுசாக்கி ஓப்பன் AI நிறுவனத்தின் இந்த முயற்சிக்கு அதிருப்தி தெரிவித்திருந்தார். கிப்லி ஸ்டைல் என்னும் தன் பாணியும் படைப்பும் தன் அனுமதி இல்லாமலேயே திருடப்பட்டிருக்கிறது என்றும் அதற்கான இழப்பீடு தனக்கு தரப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். AI தொழில்நுட்பம் அரபிய கதைகளில் வரும் பூதம் போலும் பறக்கும் விரிப்பு போலும் நமக்கு மாயாஜால வித்தைகளை காட்டினாலும் தரவு திருட்டும், அதாவது பர்சனல் டேட்டா ஸ்டீலிங், காப்புரிமை திருட்டும் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட்டும் வெளிப்படையாகவே அரங்கேறுகிறது. இந்திய டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் 2023, அதாவது டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023 இருந்தும் அதனால் தண்டிக்கப்படுவோர் எண்ணிக்கை மிக குறைவே. நாம் உள்ளீடு செய்யும், அதாவது இன்புட் செய்யும் தகவல்களை இந்த AI மாதிரிகள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ளும். எனவே உங்கள் பெயர், வீட்டு முகவரி, போன் எண், வங்கி விவரங்கள் அல்லது நிறுவனத்தின் ரகசிய திட்டங்களை ஒருபோதும் AI சாட்பாட்டுகளிடம் பகிராதீர்கள். நீங்கள் பேசும் விவரங்கள் AI தளங்களில் சேமிக்கப்படக்கூடாது என்பதை நீங்கள் நினைத்தால் ஜெமினி அல்லது ChatGPT போன்ற சாட்பாட்டுகளில் செட்டிங்கில் சென்று சில மாற்றங்களை நீங்கள் செய்யலாம். AI ஒரு நொடி பொழுதில் நாம் கேட்பதை தந்துவிடுகிறது என்று நாம் பெருமைப்பட்டு கொண்டாலும் அது நமக்கு இலவசமாகவோ எளிதாகவோ கிடைத்துவிடவில்லை. மாறாக நம் சொந்த மற்றும் தனிப்பட்ட தரவுகளை அதனிடம் அடமானம் வைத்த பிறகே அதன் சேவையை நாம் பயன்படுத்த முடிகிறது. If we are not paying for the product, we are the product. இணையத்தில் வலம் வரும் பெரும் நிறுவனங்கள் அதன் பயனர்களை எப்பொழுதுமே விலை பொருளாகவும் அவர்களின் தரவுகளை பெரும் சந்தையுமாகவே பார்க்கிறது. டிஜிட்டல் யூதாசுகள் நம்மோடு பந்தியில் அமர்ந்திருப்பர், ஆனால் நம்மையே விற்று பணம் பெற்றுக் கொள்வர். எனவே விழிப்பா இருப்பது நல்லது. நாம் விலை போகும் முன்பே டேட்டா திருட்டு என்னும் ஆபத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நான் எடுத்த முடிவுகள் என்னால் நிலைத்து நிற்க முடிவதில்லை, அதற்கான காரணங்கள் என்னென்ன பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா நம்மளுடைய சுற்றுச்சூழல், நம்மளுடைய என்வாய்மெண்ட், நம்மளை சுத்தி இருக்கிற அந்த என்வாய்மெண்ட் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நாம் நிலையாக நிற்க முடியாது. அது நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், நம்மளுடைய ஃபேமிலி பாண்டிங்கா இருக்கலாம், நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய நண்பர்கள், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க சொல்ற சில வார்த்தைகள் நம்மளை பாதிக்கும். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் வந்து நம்மளை வந்து அதை காயப்படுத்தி நம்ம ஒரே நிலையில இருந்துரும். ஒரு டிசிஷன் எடுத்துருப்போம், நாளைக்கு நம்ம இதை செஞ்சு முடிச்சிடணும், இல்லை நம்மளுடைய ஒரு திருமண வாழ்க்கையில வந்து நம்ம இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம், நம்ம இதை வந்து பண்ணிடலாம், ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ 4 பேர் சொல்ற வார்த்தைகள் என்ன ஆகும் அப்படின்னா அவங்கள வந்து அது பாதிச்சிடும். ஸோ அந்த சுற்றுச்சூழல், அந்த என்வாயன்மெண்ட் கூட நம்மளுடைய எடுக்கிற முடிவுகளை நிலையாக நிற்க விடாது. கண்டிப்பா அதான் அன்சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். எனக்கு வந்து ஆதரவாக இல்லாத ஒரு சுற்றுப்புறத்தார் என்னோடு இருக்கின்ற பொழுது எடுத்த முடிவுகள் நிலைத்து நிற்க முடியாது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவரை பத்தி படிக்கின்ற பொழுது
அவர் வந்து மிகப்பெரிய லக்ஸரியான ஒரு குடும்பத்துல பிறந்தவர். நல்லா படிக்க வைக்கிறதுக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று படித்து வருவதற்கான வசதி வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு என்ன விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய விடுதலை, அதுதான் அவருடைய விருப்பமாக கனவாக இருந்துச்சு. அப்ப இந்த கனவை அடைவதற்கு அன்சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியே உனக்கு நீ நல்லா இருக்க சுகமா வாழ்ந்துட்டு இருக்க இது என்ன நீ எதுக்கு தேவையில்லை அப்படிங்கறத அவர் என்ன பண்ணாங்க, வீட்டுல போட்டு பூட்டி வச்சாங்க. அது பிரச்சனை. நேதாஜி சுபாஷ் எங்க வெளியே எஸ்கேப் ஆகி போய் வரணும்னு அவங்க குடும்பத்தினரே ஒரு வீட்டுல போட்டு என்ன பண்ணாங்க, பூட்டி வச்சாங்க. சோ அந்த அன்சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட் அவர் என்ன பண்ணாரு, உடைச்சிட்டு வீட்டுல இருந்து வெளியே வந்தாரு. எனக்கு அப்பா அம்மாவா தேவையில்ல, அண்ணன் தம்பியா தேவையில்ல, அக்கா தங்கச்சியா தேவையில்ல, எனக்கு இந்திய விடுதலை ஒன்றுதான் எனக்கு தேவை, அதுதான் என்னுடைய மூச்சு காற்று. சோ அந்த அன்சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட் அவர் உடைச்சிட்டு வெளியே வந்ததுனால இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி நம்ம இவ்வளவு ஆண்டுகளும் இத்தனை ஆண்டுகளும் அவர் நினைவு கூர்ந்து அவரை பத்தி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பெருசா பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை நான் அன்சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட்ல நான் முடிவு எடுத்தேன், ஆனா என்னுடைய என்வாயன்மெண்ட் அன்சப்போர்ட் இல்ல, ஓகே நான் முடிவை நான் மாத்திக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தாருன்னு நம்ம யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. சோ அப்ப அந்த அன்சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அதற்குள்ளேயே நாம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா தான் நிச்சயமாக நம்மால் நல்ல முடிவுகள் எடுக்க முடியாது, எடுத்த முடிவுகள் நிலையாக இருக்க. அவரே மாதிரி நாமும் அந்த பூட்டை உடைத்து வெளியே வர வேண்டும் என்றுதான். தொடர்ந்து பேசலாம் ஜெய், பார்த்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நிறைய பேர் மாடித்தோட்டம் போட்ட நம்மளுடைய மாதா டிவி நேயர்கள் ஃபோன் பண்ணி என்னுடைய கோவக்காய் நான் போட்டேன் அது கசக்குது, அதே மாதிரி சுரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் போட்டேன் அதெல்லாம் கசக்குது, அது ஏன் கசக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாங்க. தண்ணீர் வந்து அளவு, அதாவது தண்ணீரே கொடுக்காமல் இருக்கக்கூடாது முதல்ல, சரிங்களா? அது ரொம்ப தவறு. தண்ணீர் கொடுக்காமல் இருக்கிறது. தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுத்துக்கணும். ஒரு செடியோட உடம்புல ஈரப்பதம் வேணும், அதை நீங்கள் வச்சுக்கணும். ரெண்டாவது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான தண்ணி கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலைச்சத்தும் சாம்பல் சத்தும் கீழே போயிடும் நிறையா தண்ணி கொடுத்தீங்கன்னா. அப்படி போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அந்த பயிருக்கு நம்ம ஊட்டச்சத்து கொடுக்குறேங்கிற பேரில் கொடுக்கறதுல பெரும்பாலும் இருக்கிறது தழைச்சத்து. என்ன இருக்காது அப்படின்னா மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் இருக்காது. அதுதான் உண்மையிலே சுவையை கொடுக்கறது. சாம்பல் சத்து தான் சுவை கொடுக்கும், மணிச்சத்து தான் ஒரு சின்ன ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கக்கூடியது. இது ரெண்டும் இல்லைன்னா கசக்கும், சரிங்களா? அது ரெண்டும் கொடுக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, இலைகளில் பூச்சிகள் கடிக்குதான்னு பார்த்துக்கங்க. பூச்சிகள் கடித்து இலை கசங்கின மாதிரி, மஞ்சள் அடித்து புள்ளி வந்து அந்த மாதிரி தொல்லைகள் இருந்ததுன்னா அப்போவும் அந்த காய்கள் கசக்கும். நாலாவது, இந்த மாதிரி தொங்கக்கூடிய வகையிலான பந்தல் காய்கறிகளில் நமக்கு பழைய தாக்கம் வர வாய்ப்பு இருக்குங்க. சின்ன சின்ன பெரிய பூச்சிகள் இல்லைன்னா கூட பச்சை நிறத்தில் குட்டி குட்டியாக கொசு மாதிரி பூச்சி மேலே உட்காந்து நொய் நொய் நொய்னு கடிச்சிட்ருக்கும். அப்படி கடிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிரோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்கிறதுனால அப்பவும் கசக்கும், சரிங்களா? இப்போ நான் இதை இப்படி சரி பண்ணணும். பொதுவாக 15 நாளைக்கு ஒரு முறை கடலை புண்ணாக்கு இருக்குது அப்படின்னா 1 கிலோவை வந்து 20 லிட்டர் வாளியில் கலந்துக்கலாங்க. ஒரு நாள் வச்சுருக்கலாம், அல்லது காலையில் கலந்து வச்சோம்னா சாயந்தரம் வச்சுட்டு எல்லா பயிருக்கு பிரித்து ஊற்றுறதுல உங்களுக்கு சாம்பல் சத்தும் மணிச்சத்தும் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். ஒன்று, எனக்கு கடலை புண்ணாக்கு கிடைக்காதுங்க அப்படின்னு சொன்னால் கடையில் விற்கக்கூடிய நிலக்கடலை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 50 கிராம் வாங்கி மிக்சியில் அரைச்சி அதை 1 லிட்டர் தண்ணியில் ஊற்றி அதை கொஞ்சம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதை கீழே ஊற்றி விடுறது. இது ரெண்டாவது. மூணாவது, நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சாம்பல் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இந்த 5 விரலில் அள்ளக்கூடிய அளவுக்கு சாம்பல் எடுத்து கீழ்ப்பகுதியில் போட்டுக்கணும். இது அடுத்தது. நம்ம இதை போடுறப்பே வந்து சாணம் இருந்தாலும் சாணமும் சாம்பலும் சேர்ந்து கீழே போட்டுக்கிறது நல்லது. போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டோம்னா அது பார்க்க ஈரமாக இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இறங்கும். உங்களுக்கு அது பயிரோட விளைச்சலில் அது கவனம் தெரியும். அதே மாதிரி பயிர்கள் மேலே தெளித்து முடிஞ்ச அளவுக்கு மீன் அமிலம் அல்லது வாழைப்பழ கரைசல், திராட்சை கரைசல், பழக்கரைசல், எது முடியுமோ நீங்கள் எது வீட்டில் செஞ்சு வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் பயிர்கள் மேலே தெளிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு 3 தடவை தெளித்தா நல்லது. இப்போ நான் சொல்லக்கூடிய கரைசல்கள் உங்களுக்கு புதுசாக இருக்குதா, நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் அதெல்லாம்
எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இருந்தாலும் எளிமையான ஒரு கரைசல் அப்படிங்கிறது, நம்ம வீட்டில் வாழைப்பழம் வாங்குவோம் இல்லைங்களா, நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு மூடி உள்ள ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஒரு 5 பழம் நல்ல அதை வந்து பிச்சு சின்னதாக பிச்சு அதை உள்ளே போட்டுடலாங்க. உள்ளே போட்டு மூடி வைக்கலாம். அதில் வந்து 2 லிட்டர் தண்ணிக்கு முடிஞ்ச அளவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை இருந்தால் கலந்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கலந்தால் ரொம்ப நல்லதுங்க. உங்கள்கிட்ட வந்து வீட்டில் தேங்காய் உடச்ச அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இருந்தால் ஊற்றிக்கலாம். இதை மூடி வச்சோம்னா ஒரு 7 நாள் கணக்குங்க. 7 நாளில் பார்த்தா மேலே நுரைச்சி நிற்கும், கீழே ஒரு மஞ்சள் நிற திரவம் இருக்கும். அதை கலக்கி விட்டுக்கலாம், அல்லது அதை மேலே இருக்கிறத ஒதுக்கி விட்டுட்டு உள்ளக்க தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணீரை 1 லிட்டர் தண்ணீருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 மில்லி கலந்து எல்லா பயிர்கள்லையும் தெளிக்கலாம். இந்த மாதிரி தெளிக்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரும் வாழைப்பழ கரைசல். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், வெங்காயத்தோலோ அல்லது பூண்டு தோலோ அமைக்க கலந்த கரைசல். இந்த கரைசலை நம்ம பூமியில் நம்ம ஊற்ற அந்த ஏற்கனவே சொன்ன கடலை புண்ணாக்கு அல்லது கடலை அதோடு சேர்ந்து இதுவும் ஒரு நுண்ணூட்ட சத்தா நம்ம தொட்டிகளில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல சுவை கிடைக்கும். சரிங்களா? தண்ணீர் ரொம்ப முக்கியம். மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். நாம் எடுக்கும் முடிவுகளில் இருந்து நாம் நிலையாக நிற்க முடியவில்லை என்றால் அதற்கு சில காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயங்கள் 2 பிரச்சனைகள். ஒன்று ஓவர் திங்கிங், இன்னொன்று செல்ஃப் டவுட். ரெண்டுமே நாம எடுத்த முடிவுகள் நம்மை நிலையாக நிற்க விடாது. ஏன் அப்படின்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கான பயிற்சிகளோ அதுக்கான செயல்பாடுகளோ இப்போ ஒருவர் வந்து வீடு கட்டணும் அப்படின்னா எல்லாம் நான் பண்ணிடுவேன் கட்டிடுவேன் ஆகும் அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னா பிராக்டிக்கலா அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எதையும் நம்ம என்ன பண்ணி மாட்டோம், பிராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டோம். பிராக்டிஸ் பண்ணாம செயல்படுகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன பண்ணும், தோல்விதான் நடக்கும். ஒருவேளை செல்ஃப் டவுட் இருக்குது, என்னால இது செய்ய முடியுமா, இது இவ்வளவு பெரிய காரியமாச்சு அப்படிங்கிற ஒரு சுய ஐயப்பாடு என் மேல இருந்துச்சு அப்படின்னா என்னாலும் அங்க என்ன பண்ண முடியாது, எடுத்த முடிவுகள் செயல்பட நிற்க முடியாது. சில ஸ்கூல் படிக்கிறப்போ கபடி மேட்சுக்கு கூட்டு போறப்போ சில டீம் பார்ப்போம், காலையில போய் சுத்தி முத்தி அந்த கேம்பஸ்ல எல்லா பள்ளிகளும் வந்திருப்பாங்க. சில பசங்களை பார்த்தோன்னே இவன் கூட விளையாட போறோம் இதெல்லாம் அப்படி இப்படிலாம் நினைச்சிட்டு போவோம். கடைசி பார்த்து அந்த போய் நம்மளோட முரட்டத்தனமா ஏன்னா அந்த இடத்துல ஓவர் கான்பிடன்ஸ் இவனை பார்த்து நமக்கு ஓவர் கான்பிடென்ட்டா என்ன பண்ண இருக்கும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவனால ஈஸியா அடிச்சு தொங்க முடியலாம் பார்த்தா அவன் நம்மளை தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. சில நபர்களை பார்க்கின்ற போது நமக்கு பயமா ஐயோ இவன் கூட மோத போற ஆள் பார்த்து மலமாடு மாதிரி இருக்கு, ஒரு செல்ஃப் டவுட் வந்துரும் நமக்கு. அப்ப அந்த சுய ஐயப்பாடு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாது, என்னோட முடிவுகளில் நிலைத்து நிற்க விடாது. வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவோட போயிருப்பேன், என்னால அந்த முடிவுகளை நிலைச்சு நிற்க முடியாது. கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய முடிவுகள் நம்ம வாழ்க்கையில எடுக்கிறோம், ஆனா நிலையாக நிற்க முடியலை. இன்னும் காரணங்களை தெரிஞ்சுப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம ஒபிசிட்டி பத்தி பார்க்க போறோம். உடல் பருமனால் ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எல்லா நோயும் சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு ஒபிசிட்டி தான். இதுல வந்து இன்ஃபெர்டிலிட்டில இருந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே எல்லா நோய்களும் வரும். கொலஸ்ட்ரால் வரும், மூட்டு வலி வரும், பேக் பெயின் வரும், செர்விக்கல் லம்பார் ப்ராப்ளம் வரலாம், டயபெட்டிக் வரலாம், கொலஸ்ட்ரால் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தைராய்டு ப்ராப்ளம், A to Z ப்ராப்ளம், ஒபிசிட்டினால டிப்ரெஷன் கடைசி அது போயிடுறாங்க, அதுவும் வரும். அப்புறம் என்ன ஆகும், டிப்ரெஷன்னால அவங்க படிக்க முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஹாப்பியா இருக்க முடியாது, ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், டென்ஷன் ஆயிட்டு, புரியுதுங்களா, தானும் நிம்மதி இல்லாம குடும்பத்திலையும் யாரும் சந்தோஷமா இல்லாம தள்ளப்படுற நிலைமை தான் இன்னைக்கு ஒபிசிட்டி. கரெக்ட். சின்ன குழந்தைல பார்க்கறதுக்கு பப்ளியா அழகா இருக்கும். ஆமா. ஆனா கொஞ்சம் வளர அந்த ஒபிசிட்டினால ஸ்கின் ப்ராப்ளம், அடுத்தது டயபெட்டிக். உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த கழுத்துல சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டார்க் கருப்பு நிறம் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு இவங்களுக்கு இன்சுலின் எதிர்ப்பு தன்மை வந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். நம்ம புரிஞ்சுக்கலாம். லெதரி பேட்சஸ் மாதிரி கருப்பு கருப்பா நம்ம எதையும் சும்மா சொல்ல. கரெக்ட். பிராக்டிகலா இன்னைக்கு மக்கள் பாதிச்சிருக்கிறத சொல்றோம். அந்த கருப்பு கருப்பா வரும்போது இன் ஃபியூச்சர் உங்களுக்கு டயபெட்டிக் வரப்போகுது, அது உங்க பேரண்ட்ஸ்க்கு இருக்கா இல்லையா அது ரெண்டாவது.
உங்க பேரண்ட்ஸ்க்கு இருந்தா கட்டாயம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இப்ப ஃபேமிலி ஹிஸ்டரி இல்லைன்னா கூட வருது. ஃபேமிலி ஹிஸ்டரி இல்லைன்னா கூட அந்த உடல் பருமனை நம்ம கவனிக்கணும். அதுலயும் இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு கல்யாணங்க, அதுக்குள்ள நான் வெயிட் குறைக்கணும். நான் என்ன சொல்றேன், ஆரம்பத்திலேயே ஒபிசிட்டி, உங்களுக்கு irregular periods இருந்திருக்கலாம், தைராய்டு இருந்திருக்கலாம், அது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே கூட தைராய்டு இருக்கலாம். கரெக்ட். அது நீங்க செக் பண்ணணும். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம், இப்ப வெயிட் குறைக்கணும்னா அது ரொம்ப தப்பு. ஆசை நல்லது, எண்ணம் ஓகே, இப்போ அது அக்கறையா வந்துக்கிறீங்களேன்றது சந்தோஷம், ஆனா அவசரப்படுத்தக்கூடாது. இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எப்படி உங்களுக்கு கிராஜுவலா வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சோ அது போல கிராஜுவலா வெயிட் குறைக்கணும். ஒரு மாதத்துக்கு 2-3 கிலோ இல்ல 4 கிலோ அவ்வளவுதான், அதுக்கு மேல குறைக்க கூடாது. அதுவும் 2 கிலோ வந்து ரொம்ப நல்லது. அப்படி கிராஜுவலா குறைச்சிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன பிளஸ்னா, அந்த ஸ்கின்ல தோல்ல சுருக்கம் வராது. கிராஜுவலா குறைக்கும் போது, இதே நீங்க சடனா குறைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 கிலோ 15 கிலோ ஒரு மாசத்துல குறையணும் அப்படின்னு நீங்க குறைச்சா அது நல்லது அல்ல. கரெக்ட். பல ஆபத்துக்களை உங்க உடல் ரீதியாக ஏற்படுத்தும். தோல்ல வந்து சுருக்கம் வந்துடும். இதெல்லாம் தடுக்கத்தான் முறை பிரகாரம் பக்குவமாக கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். இதுக்கு உணவு இருக்கு, உடற்பயிற்சி இருக்கு, மெடிசன்ஸ் இருக்கு. நீங்க வரும்போது எதனால உங்களுக்கு ஒபிசிட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் போவேன்னா உங்களுக்கு சரியாகும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு குறைச்சிருக்கோம். நீங்க வந்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ் கூட நான் காமிக்கிறேன், பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்காங்க, எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளோ எதுக்குங்க, யங்ஸ்டர் தானே நீங்க, இவ்வளோ ஃபீல் பண்றீங்க. ஒரு அம்மா 60 வயசு, புரியுதுங்களா, 80 கிலோ மூட்டு வலி. நான் சொன்னேன் இப்படி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிப்படியாக குறைச்சி இன்னைக்கு 20 கிலோ வெயிட் குறைஞ்சி ரொம்ப அழகா நல்லா இருக்காங்க. வயசானவங்களே இந்த கேர் எடுக்கும் போது நீங்க யங்ஸ்டர் எப்படி இருக்கணும்? நிச்சயமாக உடல் பருமனை குறைச்சி ஆரோக்கியமாக இருக்க வழிமுறைகள் இருக்கான்னா இருக்கு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப கொஞ்சம் கடைப்பிடிச்சாலே பலன் மிகுதி. அதுக்காக ஜிம்முக்கு போயிட்டு நீங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ எக்கு சாப்பிடணும், இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடணும், அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஃப்ரீயா, ரொம்ப லேசா கடைப்பிடித்தாலே பலன் இவ்வளோ கிடைக்குது. அதுலயும் இன்னும் நீங்க அது கொஞ்சம் குறையும் போது உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், நான் சரியாவே ஃபாலோ பண்ணல, இவ்வளோ ரிசல்ட் கிடைச்சிருக்கு, நான் இன்னும் கரெக்டா ஃபாலோ பண்ணா எனக்கு இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சிய உணர்வை உங்களுக்கு உங்க உடம்பே சொல்லும், மனசு சொல்லும். அந்த அளவுக்கு நிச்சயமாக உடல் எடையும் குறைத்து நல்ல ஹெல்த்தியா வச்சுக்க முடியுங்கிறத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நான் எடுத்த முடிவுகளை என்னால் நிலைத்து நிற்க முடிவதில்லை, அதற்கான காரணங்கள் என்னென்னு சொல்றாங்க. அதுல ஃபைனலா என்ன சொல்றாங்க? கண்டிப்பா நம்ம இதை ஒவ்வொரு நாளும் செய்யணும் அப்படி சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு முடிவை எதிரையோ குறித்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா? சோ அந்த முடிவுகளை வந்து நம்ம ட்ராக் பண்ணணும் தினந்தோறும் ரெகுலரா. இப்போ இந்த நாள் நம்ம நாளைக்கு இதை செய்ய போறோம் அப்படின்றப்போ இந்த நாள் நம்ம ஒரு செயலை செய்யறோம், ஓகே அதை நாளைக்கு நம்ம செஞ்சு முடிச்சோமா, நாளைக்கு நம்ம அதை செஞ்சு முடிக்கல அப்படின்னா என்ன காரணம்? ஸோ அது ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருக்கும். அப்ப அந்த டிசிஷன் அப்படின்றது நிலையா இருக்கா இல்ல அது எப்போ காணாம போயிடுச்சா அப்படின்றது நமக்கு தெரிய வரும் ட்ராக் பண்றப்போ. நிச்சயமா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு காவல் தூதர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறார். காவல் தூதர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. அப்போ அந்த நம்பிக்கை அடிப்படையில் எனக்குரிய காவல் தூதர் நான் பாவம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு டைம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஒரு ஈவில் ஸ்பிரிட்டோட என்ன பண்றாரு, ரெஸ்லிங் பண்றாரு அப்படின்னு என்ன பண்ணுவோம், இமேஜின் பண்ணிப்போம். அந்த ரெஸ்லிங் பண்ணக்கூடிய அந்த குத்து சண்டை போடக்கூடிய அந்த ரிங் மாதிரி ஒரு கற்பனையில் இமேஜின் பண்ணி எனக்கான காவல் தூதரும் இன்னொரு சாத்தானும் சண்டை போடுற மாதிரி என்ன பண்ணிக்குவேன், நான் இமேஜின் பண்ணுவேன். எப்பெல்லாம் தப்பு பண்றோம் அப்போ வந்து சாத்தான் வந்து காவல் தூதர் பொழந்து கட்டுவான். எப்பெல்லாம் நான் சரியா செய்யறேன், எப்பெல்லாம் நான் வந்து கன்ஃபெஷன் பண்ணி நான் வந்து திரும்ப என்னை நான் புதுப்பித்துக் கொள்கின்றனோ அப்பெல்லாம் வந்து என்னுடைய காவல் தூதர் சாத்தானை போட்டு பொழந்து கட்டுவார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இமேஜினேஷன். அப்போ இது எனக்கு என்ன உதவும் அப்படின்னா, என்னுடைய
வாழ்க்கையில நான் சரியான நிலையில போயிட்டு இருக்கேன், நான் எடுத்த முடிவுகள் சில கன்ஃபியூஷன் பண்ணிட்டு நம்ம சில விஷயங்கள் முடிவுகள் என்ன பண்ணிருப்போம் எடுத்திருப்போம். அப்போ அந்த இமேஜினேஷன்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓகே காவல்துறை போட்டு பொழந்து கட்டுறா சந்தோஷமா இருப்பார் மனுஷன் அப்படின்னு நினைச்சுக்குவேன். அடுத்த நாள் மீண்டும் அதே தவறு நான் செய்ய தொடங்கினா ஐயோ இன்னைக்கு காவல்துறை என்ன பண்றாரு, அடி வாங்க போறாரு. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஓகே நான் என்னுடைய எண்ண ஓட்டத்தை நான் நிறுத்தி விட வேண்டும். சோ அப்ப இந்த மாதிரியான அந்த ட்ராக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எடுத்த முடிவுகள்ல பயணிக்கின்ற பொழுது நேற்றைய நாள் என்னுடைய இலக்கை நோக்கி நான் என்ன செஞ்சேன், நான் எடுத்த முடிவுக்காக நான் என்ன செஞ்சேன், என்ன செய்ய வாய்ப்பு இருந்து செய்யாம அதை என்னைக்கு நான் என்னன்னா இன்னைக்கு நான் சரி செஞ்சிருக்கிறேன். சோ ஒவ்வொரு நாளும் இந்த ட்ராக்கிங் இருந்தா தான் எடுத்த முடிவுல நிலைத்து நிற்க முடியும். சில நேரங்கள் சில முடிவுகள் எடுத்திருப்போம், அதை மறந்தே போயிருப்போம். வேற யாராவது ஒருத்தர் என்னடா ஒரு முடிவு எடுத்தியா ஞாபகம் இருக்கான்னு கேட்டா ஆமா இல்ல அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நான் இந்த ட்ராக்கிங் எல்லாம் பண்ணாம இருக்கிறது. சோ அப்ப அதை ட்ராக் பண்றப்போ கூட நம்மால் எடுத்த முடிவுகளில் நிலைத்து நிற்க முடியும். ட்ராக்கிங் இல்லைன்னா எடுத்த முடிவுகளில் நிலைத்து நிற்க முடியாது. சோ சிறப்பான சிந்தனை கொடுத்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம். கேண்டலின் டியோனா இன்று தனது 8ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா விஜய், அம்மா தீப்தி, கேட்டி பாப்பா, தாத்தா அலெக்ஸ், அவ்வா விமலா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள்ல யாரெல்லாம் பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ஸ்பெஷலான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. இறையாசிர் பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை திருப்பாடல்கள் 9:18. வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை, எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. செல்வந்தர்களையும் புகழ் வாய்ந்தவர்களையும் இவ்வுலகம் நினைவில் வைத்துக் கொள்கிறது. ஆனால் வறியவரையும் எளியவரையும் இவ்வுலகம் மிக விரைவாக மறந்து விடுகிறது. வறியவர்களை உலகம் மறந்தாலும் உன்னத கடவுள் என்றும் மறப்பதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை கடவுள் மட்டுமே. அவர்களுக்கு வேறு நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்மை வழிநடத்துவார், நம்மை பாதுகாப்பார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எனவே அவர்கள் கொண்டிருக்கும் அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. மாறாக அது பலன் தரும், அது அவர்களை காப்பாற்றும். எளிய மனத்தோராய் கடவுளை நம்புவோம். ஏனென்றால் எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இந்த நாள் இறை ஆசிரின் நாளாய் அமையட்டும். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்று கற்றுக்கொண்ட மிக சிறப்பான பாடம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில முடிவுகளை எடுக்கின்றோம், ஆனால் எடுத்த முடிவுகள் நம்மால் நிலைத்து நிற்க முடிவதில்லை. அதற்கான காரணங்கள் என்னென்ன? அப்ப இந்த காரணங்கள் எல்லாம் நமக்கு வீக்னஸா இருக்கிறதுனாலதான் நம்மளால சில முடிவுகளை எடுக்கிறோம். அந்த முடிவுகளை நம்மால் செயலாக்கி காட்ட முடிவது இல்லை. எடுத்த முடிவுகளை செயலாக்கி காட்டுவதற்கு தேவையான சிந்தனையை கடவுள் நீங்க நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை செயல்படுத்துவதற்கு தேவையான ஆற்றலை அவரிடமே கேட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்தனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, மன உறுதியோடு செயல்படுவோம், மன நிறைவு காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.